டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். சிவனொளி பாதமலைக்கு ஹெலிகாப்டரில் பறந்தவாறு மலர் தூவினார் ஜனாதிபதி. காணி அபகரிப்பை தடுப்பதற்கு சர்வதேசம் முன்வர வேண்டும் என்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இலங்கை அறக்கொடை திட்டங்களுக்கு பிரித்தானிய இளவரசர் சார்ல்ஸ் ஆதரவு. தமிழகத்துக்கு விஜயம் செய்ய பயமாக உள்ளது என்கிறார் ரணில் விக்ரமசிங்க. கன்னிவெடி அகற்றுவது குறித்து இலங்கை இராணுவத்துக்கு அமெரிக்கா பயிற்சி. இனி விரிவான செய்திகள். சிவனொளி பாதமலையில் பொருத்தப்பட்டுள்ள காண்டாமணி மற்றும் தூண்டாமணி விளக்கு ஆகியன பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டன. காலை 10 மணி அளவில் இடம்பெற்ற இந்த நிகழ்வின் போது மலைக்கு மேலாக ஹெலிகாப்டரில் பறந்து கொண்டிருந்த ஜனாதிபதி அதிலிருந்தவாறே சிவனொளி பாதமலைக்கு மலர்களை தூவி தனது வணக்கத்தை செலுத்தினார். சிவனொளி பாதமலையில் 8613 கிலோ நிறையுள்ள தூண்டாமணி விளக்கும் 9000 கிலோ நிறையுள்ள காண்டாமணியும் பொருத்தப்பட்டுள்ளன. இவற்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் ஜனாதிபதி இந்நிகழ்வில் கலந்து கொள்ளாத நிலையில் சிவனொளி பாதமலைக்கு மேலாக ஹெலிகாப்டரில் பறந்தவாறு மலர்களை தூவி வணக்கம் செலுத்தினார். குறித்த காண்டாமணியும் தூண்டா விளக்கும் பாதுகாப்பு செயலாளரினால் திறந்து வைக்கப்பட்டதுடன் அங்கு இடம்பெற்ற விசேட பூசை வழிபாடுகளிலும் அவர் கலந்து கொண்டார். சிவனொளி பாதமலை விகாரையின் பொறுப்பாளர் தேரர் தலகஸ்கந்தே வஜ்ரவின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இராணுவ தளபதி தயாரத்நாயக்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் காணிகள் திட்டமிட்ட ரீதியில் மிகவும் சூட்சுமமான முறையில் அரசாங்கத்தால் அபகரிக்கப்பட்டு வருகின்றன. இதனை தடுத்து நிறுத்த சர்வதேச சமூகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. யுத்த காலத்தில் தமிழர் பிரதேசங்களை விடுவிப்பதாக கூறி ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை செய்த அரசாங்கம் யுத்தம் முடிவடைந்து 5 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையிலும் தொடர்ந்து நில அபகரிப்புகளை நன்கு திட்டமிட்டு சூட்சுமமான முறையில் மேற்கொண்டு வருகின்றது என்று கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு பிரதேசத்தின் காணி வழங்கும் அதிகாரம் பிரதேச செயலாளருக்குடையது. ஆனால் இன்று வடபகுதியில் இடம்பெறுகின்ற காணி அபகரிப்புகள் தொடர்பாக பிரதேச செயலாளருக்கு தெரியப்படுத்துவது இல்லை. அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியவில்லை. தெரிவித்தாலும் கூட அவர்கள் காணியை வழங்குமாறு நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்றும் சிவசக்தி ஆனந்தன் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய இளவரசர் சார்ல்ஸ் தென்னாசியாவுக்கான அறக்கொடை ஒன்றை ஆரம்பிப்பதற்கான திட்டத்துடன் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள அறக்கொடை செயற்திட்டங்களுக்கு தனது முழு ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். மத்திய லண்டனில் உள்ள விக்டோரியா மற்றும் அல்பர்ட் நூதன சாலையில் நேற்று வியாழக்கிழமை பிரித்தானிய ஆசிய நம்பிக்கை நிதியம் நடத்திய வருடாந்த நிதி சேகரிப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட இளவரசர் சார்ல்ஸ் இந்த அறிவித்தலை விடுத்தார். இந்த நிகழ்வில் பிரபல பிரித்தானிய பாடகரும் பிரித்தானிய ஆசிய நம்பிக்கை நிதியத்தின் தூதுவருமான எமிலி சண்டேயும் பாகிஸ்தானிய பாடகர் சஹிர்கான் ஆகியோரும் பங்கு பெற்றிருந்தனர். தமிழக அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பு காரணமாக தமிழகத்துக்கு வர தயக்கமாக இருக்கின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சென்னைக்கு இன்று காலை சென்றடைந்த ரணில் விக்ரமசிங்க அங்கு விமான நிலையத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றியுள்ள அவர், தமிழக கட்சிகள் எனக்கு எதிராக பிரசாரம் செய்கின்றன. தமிழகத்தில் எதிர்ப்பு இருப்பதால் இங்கு வர தயக்கமாக இருக்கின்றது என்று மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க பசிபிக் இராணுவத்தின் 4வது மனிதாபிமான நில கன்னிவெடி அகற்றும் அணி வவுனியாவில் தனது 3வது பயிற்சி நிகழ்ச்சி திட்டத்தை இன்று முடித்து கொண்டது. இந்த பயிற்றுவித்தல் நிகழ்ச்சி திட்டம் ஜனவரி 27 தொடக்கம் பிப்ரவரி 7 வரை பூஓயா இராணுவ முகாமில் நடைபெற்றது. இந்த பயிற்சியில் அமெரிக்கா மற்றும் இலங்கை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இணைந்து செயற்பட்டனர். பயிற்சி முடிவில் கன்னிவெடி அகற்றலில் ஈடுபட்டு வந்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை வரும் திங்கட்கிழமை எதிர்பாருங்கள். வணக்கம்.